என்கிட்ட எல்லா விதமான ஸ்கில் செட்டும் இருக்குது. நானும் பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். பட் இருந்தாலும் அந்த சக்ஸஸ் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை மட்டும் என்னால் எட்டி பிடிக்கவே முடியல. இது ஒரு சைடு. இன்னொரு சைடு பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஒரு ட்ரீம் ஜாபில் இருக்கேன், நல்லா ஏர்ன் பண்ணிகிட்டு இருக்கேன். பட் என்ன இருந்தாலும் அந்த லைஃப்பை மட்டும் டு த கோர் ஃபுல்லஸ்ட்டாக என்னால் வாழவே முடியல. அந்த லைவ்லினஸ் அப்படிங்கிறது என்னால் உணரவே முடியல. இது இன்னொரு சைடு. இந்த ரெண்டு சைடில் ஏதாச்சும் ஒரு பர்சனாக இருந்தீங்க அப்படின்னா தென் டெஃபினெட்லி திஸ் வீடியோ இஸ் ஃபார் யூ அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா, ஒரு லைஃப்பை டு த கோர் சாட்டிஸ்ஃபைடான ஒரு லைஃப்பை வாழணும் அப்படின்னா அதுக்கு ஒரு மணியோ அல்லது ஃபேமோ லக்ஸூரியஸான லைஃப் ஸ்டைலோ இது எதுவுமே தேவை கிடையாது. இது எல்லாத்தையும் தாண்டி வேல்யூஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது, பிரின்சிபல்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இந்த வேல்யூஸ், இந்த பிரின்சிபல்ஸ் மட்டும்தான் நம்மளுக்கு நம்ம மேலேயே ஒரு பிலீஃப் சிஸ்டத்தை உண்டு பண்ணும். அந்த பிலீஃப் சிஸ்டம் நம்ம மேலே ஒரு நல்ல ஒரு ரெப்புடேஷனை உண்டு பண்ணும். அந்த ரெப்புடேஷன் இருந்தால் மட்டும்தான் ஒவ்வொரு த பீரியட் ஆஃப் டைம் இந்த சக்ஸஸ் அப்படிங்கிற ஒரு விஷயமாகட்டும் அல்லது லைஃபோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயமாகட்டும் நம்ம கிட்ட நெருங்கி வரதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த ரெப்புடேஷன், இந்த பிலீஃப் சிஸ்டம் அப்படிங்கிறது. ஸோ அந்த மாதிரி ஜேம்ஸ் ஆலன் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ரொம்ப ஷார்ட் லிஸ்டடாக ரொம்ப அவங்க நேர்த்தியாக சில எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் இதெல்லாம் பண்ணி பார்த்துட்டு ஒரு 5 கோர் பிரின்சிபல்ஸ் ஆஃப் லைஃப் அப்படின்ட்டு எடுத்திருக்காரு. ஸோ அந்த 5 கோர் பிரின்சிபல்ஸ் ஆஃப் லைஃப்பை தான் நம்ம என்னன்னு இப்போ பார்க்க போகிறோம். பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட் லைஃப் பிரின்சிபல் டியூட்டி அப்படிங்கிறது. டியூட்டி அப்படிங்கிறது இங்கே ஒரு ப்ரொஃபஷனையோ அல்லது ஒரு பர்டிகுலர் செக்மெண்ட் ஆஃப் ஒர்க்கவோ அது எதையுமே ஃபோக்கஸ் பண்ணாமல் எல்லா ப்ரொஃபஷனுடைய ஒரு கோர் பிரின்சிபல் தான் இந்த டியூட்டி அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு ஜேம்ஸ் ஆலன். என்ன அப்படின்னா, நீ உன்னுடைய டியூட்டியில் ஃபார் எக்ஸாம்பிள் எந்த ஒரு ஒர்க்கை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் அன்டிவைடட் அட்டென்ஷன் அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் திங். நீ ஒரு ஜாபாக இருக்கட்டும், ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுற ஒரு பர்சன் ஆகட்டும், அல்லது ஈவன் தோ இஃப் யூ ஆர் ரன்னிங் எ பிஸ்னஸ் ஆகட்டும், நம்மளுடைய அன்டிவைடட் அட்டென்ஷன் வாட் எவர் த ஒர்க் வி ஆர் கரண்ட்லி ஹேவிங் இட் வி நீட் டு ஷோ த ஃபுல் ஃபோக்கஸ் ஆன் த ஒர்க் அப்படிங்கிறது தான். ஸோ அந்த அன்டிவைடட் அட்டென்ஷன் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் கண்டிப்பாக அந்த ஒர்க்கில் ஃபுல் எனர்ஜி அல்லது ஃபுல் எஃபிஷியண்ட்டாக அந்த ஒர்க்கை கொண்டு வர முடியும் அப்படிங்கிறது தான். ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய தடவை நம்ம பார்த்துருப்போம், ஏதாச்சும் ஒரு எக்ஸல்லையோ அல்லது ஒரு பிபிடியோ நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு கால் வரும். அந்த கால் எடுத்து அட்டன் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா டக்குன்னு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். உடனே அந்த நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணி நம்ம அப்படியே சோஷியல் மீடியாவுக்குள்ளே போயிடுவோம். அப்படியே போயிட்டு கடைசியில் அந்த ஃபோனை வைக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா ½ அன் ஹவர் அல்லது 1 hour போயிருக்கும். ஐயோ அப்படின்ட்டு அதுக்கப்புறம் திருப்பி ஒர்க்கில் வரும்போது அந்த ஃபஸ்ட்டு நம்ம அந்த கால் அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி போட்ட அந்த எஃபிஷியன்சி கால் அட்டன் பண்ணி நம்ம திருப்பி என்ட்ரு ஆகும்போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த எஃபிஷியன்சி இருக்கவே இருக்காது. கண்டிப்பாக ஒரு 50 to 75% கம்மியாக இருக்கும். ஸோ இதுதான் அந்த டிஸ்ட்ராக்ஷன் அப்படிங்கிறது. இந்த டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் இருந்தால் மட்டும்தான் இது நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஹெல்ப்ஃபுல்லான சில சர்ச்சஸ் நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. என்ன அப்படின்னா, ஸ்டடி கூட நடந்திருக்கு. 80-20 அப்படின்ற ஒரு ரூல் மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு விஷயம் நீ எடுத்துக்கிட்ட அப்படின்னா, ஒரு ஒர்க் நீ பண்ணுற அப்படின்னா ஒரு 20 minutes நீ ஒர்க் பண்ணு, அதுக்கப்புறம் ஒரு 5 minutes வேணால் நீ பிரேக் எடுத்துக்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. 20 minutes ஒர்க் பண்ணு, 5 minutes பிரேக் எடுத்துக்க, அந்த 5 minutesல வேணால் நீ மொபைல் செக் பண்ணு அல்லது உன்னோட இமெயில் செக் பண்ணு, அந்த மாதிரி சொல்லியிருந்திருப்பாங்க. அந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா டெஃபினட்டாக நம்மளால் ஒரு ஒர்க்கை ஃபுல் ஃபோக்கஸ்டாக பண்ணவே முடியாது அப்படிங்கிறது தான். இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிள் எடுக்கணும் அப்படின்னா ஸ்டீவ் ஜாப்ஸ் எடுத்துக்கலாம். எஃபிஷியன்சி அப்படிங்கிறதுக்கு மிகப்பெரிய ஒரு எக்ஸாம்பிள் ஸ்டீவ் ஜாப்ஸ். தன்னுடைய எந்த ப்ராடக்ட் ஆகட்டும் அந்த ப்ராடக்ட்டுக்கு ஃபுல் எஃபிஷியண்ட்டாக பயங்கர ஒரு ஃபோக்கஸ்டோடு ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு பர்சன் தான் ஸ்டீவ் ஜாப்ஸ். அந்த ப்ராடக்டை இன்னும் எப்படி மெருகேற்றுறது, இன்னும் எப்படி கஸ்டமரை அந்த ப்ராடக்ட் அப்படியே லவ் பண்ண வைக்கிறது, கஸ்டமருக்கு இன்னும் எப்படி அதை பக்காவான ப்ராடக்டை கொண்டு போகலாம் அப்படிங்கிறதுக்கு ஸ்டீவ் ஜாப்ஸ் அவ்வளோ மெனக்கெடுவாராம். ஸோ அந்த எஃபிஷியன்சி இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா இன்றைக்கி ஆப்பிள் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய பிராண்டே இல்லாமல் இருந்திருக்கும். ஸோ எஃபிஷியன்சி அப்படிங்கிறதுக்கு இந்த ஆப்பிள், ஸ்டீவ் ஜாப்ஸ் அப்படிங்கிறது நிறைய விஷயங்கள் எடுத்துக்காட்டாக இருக்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, உனக்குண்டான வேலையில் நீ ஃபோக்கஸ் பண்ணு, அடுத்தவங்க வேலையில் தேவையில்லாமல் மூக்க நுழைக்காத அப்படிங்கிறது தான். ஸோ ஸ்ட்ரிக்ட்லி அட்யர் டு யுவர் ஜாப், நாட் இன்டர்ஃபியரன்ஸ் டு த அனதர் ஒன் பிஸ்னஸ் அப்படிங்கிறது தான். நம்மகிட்ட ஒரு வேலை இருக்குது, நம்ம இந்த வேலையை பார்க்கணும் அப்படின்னா அந்த வேலையை நம்ம நேர்த்தியாக பண்ணி முடிக்கணும் அப்படிங்கிறதுல மட்டும்தான் நம்மளுடைய ஃபோக்கஸ் இருக்கணும். வழியை அவன் அதை பண்ணிட்டானா, இவங்க அதை பண்ணிட்டாங்களா, இவங்க அதை ஏன் தப்பாக பண்ணியிருக்காங்க, அவங்க ஏன் தப்பாக பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு அடுத்தவங்க வேலையில் மூக்க நுழைச்சோம் அப்படின்னா நம்ம வேலை பாதிக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ whenever you are doing your duty, whenever you are doing any sort of business or anything, please focus on your work, mind your own business அப்படிங்கிறது தான். உன் வேலை என்னவோ அதை மட்டும் பாரு, அடுத்த வேலை கண்டுக்காது அப்படிங்கிறது தான். ஸோ டியூட்டி இஸ் அ ஃபர்ஸ்ட் ஃபோர்மோஸ்ட் பிரின்சிபல், லைஃப் பிரின்சிபல். செகண்ட் மோஸ்ட் லைஃப் பிரின்சிபல் ஹானஸ்டி அப்படிங்கிறது.
ஹானஸ்டி அப்படிங்கிறது நம்ம ஆப்வியஸ்லி நல்லா தெரியும். எந்த ஒரு ஒர்க்லேயும் வந்து நம்ம நேர்மையாக இருந்தால் மட்டும்தான் அந்த ஒர்க்கோடைய ஃபுல் ரிசல்ட்டை நம்மளாலேயே உணர முடியும் அப்படிம்பாங்க. ஸோ இதுக்கு வந்து இன்னொரு ஒரு சின்ன ஒரு ஆல்டர்னேட்டிவாக ஒரு மெத்தட் என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா, சீட்டிங் அல்லது வந்து கண்ட்ரோலிங் அதர்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான். ஸோ இந்த சீட்டிங் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, இந்த குறுக்கு வழியில் சம்பாதிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி தான். ஸோ உன்னுடைய வேலையில் வந்து நீ நேர்மையாக இல்லாமல் சீட்டிங் பண்ணி நீ சம்பாதிக்கணும் அப்படின்னு நினச்ச அப்படின்னா, கண்டிப்பாக அதனுடைய ஃபுல் ரிசல்ட்டை உன்னால் உணரவே முடியாது. அது ஆப்வியஸ்லி இப்போ டெம்பரவரியாக வந்து உனக்கு ஒரு சக்ஸஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஈற்று கொடுத்தாலும், ஒரு பெர்மனண்ட்டாக கண்டிப்பாக உனக்கு ஒரு சக்ஸஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடைக்கவே கிடைக்காது அப்படிங்கிறது தான். இந்த சீட்டிங் அப்படிங்கிற இந்த விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா, கண்ட்ரோலிங் அதர்ஸ் அப்படிங்கிறது வந்து மேனிப்புலேஷன் அப்படிங்கிற அந்த கேட்டகரியில் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த ஷார்ட் கமிங்ஸ் ஒரு ஈஸியாக ஒரு விஷயத்தை வந்து அடையணும், அல்லது வந்து நம்மளுடைய கரியர் க்ரோத்தில் வந்து இந்த லேயர்லேருந்து இந்த லேயர் தாண்டறதுக்கு வந்து இந்த மேனிப்புலேஷன் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணலாம். அந்த மாதிரி சில நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஒரு கார்ப்பரேட் லேடர் ஆகட்டும் அல்லது வந்து பிஸ்னஸில் ஆகட்டும், நிறைய விஷயம் இந்த மேனிப்புலேட் பண்ணியே அப்படியே அந்த கரியர் க்ரோத் அட்டென்ட் பண்ணிட்டே வருவாங்க. அந்த இடத்துலையுமே பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு லேயர்லேருந்து 2 லேயர்ஸ் அல்லது 3 லேயர்ஸ், ஈவன் ஒரு டாப் மோட் எக்ஸிக்யூட்டிவ் அந்த லெவலில் நீங்கள் வந்தாலும் அதை ஸ்டாக்னட் ஆகி அப்படியே நிற்கிற மாதிரி தான் இருக்கும் இல்லையா? அதுக்கு மேலே அவங்களால தாவ முடியாது. அதுக்கு மேலே ஒரு ஹையர் எஃபிஷியன்சியான ஒரு ரோல்ஸுக்கெலாம் யாராலையுமே போக முடியாது. இந்த மேனிப்புலேஷன் அல்லது கண்ட்ரோலிங் அதர்ஸ் இப்படி இந்த கேட்டகரியை ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ இந்த சீட்டிங், இந்த மேனிப்புலேஷன், இந்த கண்ட்ரோலிங் அதர்ஸ் அப்படிங்கிற இந்த ஒரு விஷயத்தை தான் நீங்கள் ஃபாலோ பண்ணி கரியர் க்ரோத்தை அடையணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, தயவு செஞ்சு இப்போயே ஸ்டாப் பண்ணிடுங்க அப்படிங்கிறது தான் ஜேம்ஸ் ஆலனுடைய அட்வைஸ். ஸோ ஹானஸ்டி அப்படிங்கிற அந்த ஒரு டூலை நம்ம கையில் எடுத்தோம் அப்படின்னா, எந்த ஒரு ஒர்க் ஆகட்டும் அல்லது எந்த ஒரு பிஸ்னஸ் ஆகட்டும், நம்மளால் ஃபுல் ரிசல்ட்டை எடுக்கிறதுக்கு ஈல் பண்ணக்கூடியதுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இந்த ஹானஸ்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் இருக்குது அப்படிங்கிறாரு. ஸோ எந்த ஒரு ஒர்க் பார்ட்டாலும் சரி, வெதர் யூ ஆர் ஸ்டடிங் எ பர்சன் ஆர் வெதர் யூ ஆர் அ பிஸ்னஸ் மேன் ஆர் வெதர் யூ ஆர் அ ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல் ஆகட்டும், யாராக இருந்தாலும் நம்மளுடைய ஒர்க்கில் ரொம்ப நேர்மையாக நம்ம ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னா, கண்டிப்பாக இப்போதைக்கு நம்மளுடைய சக்ஸஸ் வந்து டிலே ஆகிற மாதிரி தெரிஞ்சாலும் ஒரு பீரியட் ஆஃப் டைமுக்கு அப்புறம் டெஃபினட்டாக அந்த சக்ஸஸ் அப்படிங்கிறது நம்மக்கிட்ட வரும் அப்படிங்கிறதுக்கு ஒரு 100% கேரண்டி அப்படிங்கிற மாதிரி ஜேம்ஸ் ஆலன் சொல்லியிருக்காரு. ஸோ ஹானஸ்டி அப்படிங்கிறது செகண்ட் மோஸ்ட் லைஃப் பிரின்சிபல். எக்கானமி தேர்ட் லைஃப் பிரின்சிபல். எக்கானமி அப்படிங்கிறது வந்து ஒரு வெல்த் அட்டைன்மெண்ட் அல்லது அக்யூமுலேஷன் ஆஃப் வெல்த் மட்டும் கிடையாது, ஒரு ஃபினான்ஷியல் ரிசோர்ஸஸ் அக்யூமுலேட் பண்ணுறது மட்டும் கிடையாது எக்கானமி அப்படிங்கிறது. அதையும் தாண்டி எக்கானமி அப்படிங்கிறது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஹஸ்பண்டிங் ஆஃப் ஃபிசிக்கல் வைட்டாலிட்டி அண்ட் மென்டல் ரிசோர்ஸஸ் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த இடத்துல எக்கானமி அப்படிங்கிறதுக்கு உண்டான ரோல் என்ன மாதிரி சொல்லலாம் அப்படின்னா, ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட ஒன்று சொன்னோம் அப்படின்னா ஈஸியாக அவங்களால ரிலேட் பண்ண முடியும். டாடா அப்படிங்கிற ஒரு பிராண்ட் எடுத்துக்குவோம், ரட்டன் டாடா சார் எடுத்துக்குவோம். டாட்டாவோட நிறைய விஷயங்களில் பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய பேருக்கு தெரியும் அவங்களுடைய எம்ப்ளாயீஸ்க்கு மேலே அவங்களுக்கு எவ்வளோ ஃபோக்கஸ் கொடுப்பாங்க அப்படின்ட்டு. தன்னுடைய எம்ப்ளாயிஸ் வந்து அவங்க அவ்வளோ நல்ல விஷயமா பார்த்துக்கோங்க. அவங்க டாட்டாவோ கீழே பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு வெரைட்டி ஆஃப் பிராண்ட்ஸ் இருக்குது. ஸ்டார்டிங் ஃப்ரம் ஒரு டாடா ட்ரஸ்ட் ஆகட்டும், டாடா ஸ்ட்ரைவ் ஆகட்டும், டிசிஎஸ் ஆகட்டும், டாடா மோட்டார்ஸ் ஆகட்டும், எல்லாமே பார்த்தீங்க டாடா எலக்ஸி ஆகட்டும், எல்லா கம்பெனிஸ்லையுமே பார்த்தீங்க அப்படின்னா தன்னுடைய எம்ப்ளாயிஸ்க்கு வந்து அவ்வளோ ஃபோக்கஸ் கொடுத்துருந்துருப்பாங்க. தன்னுடைய எம்ப்ளாயிஸை அவ்வளோ ப்ரையாரிட்டைஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ தன்னுடைய எம்ப்ளாயிஸை நம்ம நல்லபடியாக பார்க்குறோம் அப்படிங்கும்போது அது நம்மளுடைய ப்ராஃபிட்லேயும் சரி, நம்மளோட ரிட்டர்ன்ஸ்லையும் சரி நல்லபடியாக ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பிலீஃபு. ஸோ இது வந்து ஒரு இண்டிவிஜுவல், ஒரு கம்பெனி அல்லது ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறதுக்கு நம்ம இது பண்ணிட்டாலும், ஒரு இண்டிவிஜுவல் பர்சனுக்கு இதை எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, இஃப் யூ ஆர் ஒர்க்கிங் ஃபார் அ கம்பெனி ஆர் இஃப் யூ ஆர் ஒர்க்கிங் ஃபார் அ பிஸ்னஸ் அப்படிங்கும்போது உன்னுடைய கிளையண்ட்டையோ அல்லது உன்னுடைய ஆர்கனைசேஷனையோ அல்லது உன்னுடைய கஸ்டமரையோ நீ முன்னிறுத்தி அந்த ப்ராடக்டை, அந்த சர்வீஸை நல்லபடியாக பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு தாட் இருந்துச்சு அப்படின்னா ஆப்வியஸாக உனக்கு நல்ல ஒரு ரிசல்ட் வரும் அப்படிங்கிறது தான். இல்லை நீ வந்து மணியில் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்த அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு உண்டான ரிசல்ட் வரவே வராது. இஃப் யூ ஒரு ஃப்ரீலான்சராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய கஸ்டமருக்கு என் ப்ராடக்டை நல்லபடியாக கொண்டு போய் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இருக்கணும். அந்த சர்வீஸ் நல்லபடியாக சர்வ் பண்ணால் மட்டும்தான் அந்த ரெப்புடேஷன் அப்படிங்கிறது பில்ட் பண்ண முடியும். ஆட்டோமேட்டிக்காக அந்த கஸ்டமர் வந்து திருப்பி நம்மகிட்ட வருவாங்க. இல்லை அப்படின்னா நம்ம மணி மைண்டராக இருந்து இந்த ஒரு டைம் தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம இது பண்ணோம் அப்படின்னா கஸ்டமர் நம்ம லூஸ் பண்ணிடுவோம். மேபி மணியை நம்ம கெயின் பண்ணலாம், பட் கஸ்டமர் கண்டிப்பாக லூஸ் பண்ணிடுவோம். ஆனால் நம்மளுடைய ப்ராடக்ட்லையும் நம்மளுடைய சர்வீஸ்லையும் நம்ம நல்லா ஃபுல் ஃபோக்கஸ்டாக இருந்தோம் அப்படின்னா we will gain the customer, we will gain the money also.
ஸோ எக்கானமி அப்படிங்கிறதுல இங்கே நிறைய ரெப்புடேஷன், ரிலையபிலிட்டி அப்படிங்கிற ஒரு ரோல், மிகப்பெரிய ரோல் வந்து ப்ளே ஆகுது. ஸோ அதனால தான் வந்து ஹஸ்பண்டிங் ஆஃப் ஃபிசிக்கல் வைட்டாலிட்டி அண்ட் மென்டல் ரிசோர்ஸஸ் அப்படிம்பாங்க. ஸோ மென்டல் ரிசோர்ஸஸ் ஆப்வியஸ்லி எனர்ஜி சம்மந்தப்பட்ட விஷயம். ஸோ எனர்ஜி சம்மந்தப்பட்ட விஷயம் அப்படிங்கும்போது நீ உன்னுடைய அடுத்த தேர்ட் பார்ட்டி, உன்னுடைய எண்ட் யூசருக்கு நீ ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பி, ஆட்டோமேட்டிக்காக உனக்கு தேவையான வெல்த் வந்து கண்டிப்பாக கிடைக்க ஆரம்பிக்கும். அப்படிங்க ஃபோர்த் லைஃப் பிரின்சிபல் வந்து லிபரலிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. லிபரலிட்டி வந்து எக்கனாமியை ஃபாலோ பண்ணிட்டு வரதுனால ஃப்ரீடம் அப்படிங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய ஒரு கான்செப்டாக இருக்கும். நிறைய பேர்த்தோட மைண்ட் செட் எப்படி இருக்கும் அப்படின்னா, மணி வந்து மிகப்பெரிய ஒரு ஃப்ரீடமை கொண்டு வரும் அப்படிங்கிறத ஒரு ஜெனரலான ஒரு மைண்ட் செட்டாக இருக்கும். பட் ஆப்வியஸ்லி மணி வந்து ஒரு ஃப்ரீடமை கொண்டு வரும், அது இல்லைன்னு நம்ம சொல்லவே முடியாது. ஆனால் மணி மட்டும்தான் ஃப்ரீடமை கொண்டு வரும் அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறி தான். நிறைய மிகப்பெரிய ஒரு செலிப்ரிட்டிஸ் ஆகட்டும், மிகப்பெரிய பெரிய ஒரு பர்சன்ஸ் ஆகட்டும், என்ஜிஓக்கும் கம்யூனிட்டிக்கும் அந்த ஒரு சோஷியல் வெல்பீயிங்க்கும் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அது என்னைக்காச்சும் நம்ம எதுக்காக பண்ணி யோசிச்சு பார்த்துட்டு இருக்கோமா? இது எதனால அப்படின்னா அவங்ககிட்ட கேட்கும் போதெல்லாம் தெரிஞ்சு, அவங்க ஆப்வியஸில் வந்து ஒரு கம்யூனிட்டி வெல்பீயிங் அல்லது ஒரு என்ஜிஓ, ஒரு சோஷியல் ஒரு வெல்பீயிங்காக நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படிங்கும்போது அது நல்ல ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனை உண்டு பண்ணுது அப்படிங்கிறத அவங்களுடைய ஒரு எண்ட் ரெஸ்பான்ஸாக இருந்திருக்கு. ஸோ என்ன அப்படின்னா, மோர் தேன் அ மணி யூ கேன் ஸ்பெண்ட் யுவர் தாட்ஸ், யூ கேன் ஸ்பெண்ட் யுவர் எனர்ஜி ரிசோர்ஸஸ். நம்ம நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருப்போம். ஒரு ஸ்கில்லையோ அல்லது ஒரு விஷயத்தையோ நீ கற்றுக்கிட்ட அப்படிங்கும்போது அது நமக்கிட்டேயே நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அதை நம்ம ஷேர் பண்ணால் மட்டும்தான் அந்த ஸ்கில் செட் நம்மளுக்கு வளர்கிறதுக்கு உண்டான சான்சஸ் ஜாஸ்தி இருக்குது. அதை ஷேர் பண்ணாமல் அதை நம்மளுக்குள்ளேயே வச்சுருக்கோம் அப்படிங்கும்போது அந்த ஸ்கில் செட் எவ்வளோ பெரிய ஸ்கில் செட் ஆகட்டும், அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டெப்ளீஷன் ஆகிறதுக்கு சான்சஸ் பயங்கரமாக இருக்குது பண்ணிருக்காங்க. இட்ஸ் அ ப்ரூவன் ரிசல்ட் ஆல்சோ. ஸோ அதனால தான் எந்த ஒரு ஸ்கில் செட்டாக இருந்தாலும் சரி, அது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, ஷேர் பண்ணுங்க அப்படிங்கிறது தான். ஸோ இதனால தான் நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாஸ்டர்ஸ், இந்த யோகா மாஸ்டர்ஸ் ஆகட்டும் அல்லது வந்து ஒரு ஹெல்த் ஓரியன்ட் கோச் ஆகட்டும், தனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்தை வந்து இம்மிடியட்டாக ஷேர் பண்ணுவாங்க. தன்னுடைய டிசபிள்ஸ்க்கு, தன்னுடைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இம்மிடியட்டாக ஷேர் பண்ணி அது மூலயமா அவங்களும் வளரணும் அப்படிங்கிறது தான். பிகாஸ் ஆப்வியஸ்லி ஒன்ஸ் ஸ்டூடெண்ட் ஸ்டார்டிங் டு க்ரோ அப்படிங்கும்போது யூ ஆர் ஆல்சோ கெட்டிங் க்ரோயிங் அப்படிங்கிறது தான். ஸோ you can spend your energy, you can spend your thoughts, you can spend your mental resources. இதெல்லாம் ஸ்பெண்ட் பண்ணுற அப்படிங்கும்போது அதில் கிடைக்கிற ஃப்ரீடம் வேறு எந்த இதுலேயுமே கிடைக்கவே கிடைக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃப்ரீடம் இஸ் நாட் ஓன்லி ஃப்ரம் த மனி, நாட் ஓன்லி ஆன் த ஸ்பெண்ட் த்ரிஃப்டிங், பட் ஃப்ரீடம் இஸ் ஆல்சோ ஃப்ரம் ஸ்பெண்டிங் யர் தாட்ஸ் அண்ட் த மென்டல் எனர்ஜி சிஸ்டம்ஸ். ஸோ லிபரலிட்டி அப்படிங்கிறது ஃபோர்த் லைஃப் பிரின்சிபல். ஃபிஃப்த் அண்ட் ஃபைனல் மோஸ்ட் லைஃப் பிரின்சிபல் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா செல்ஃப் கண்ட்ரோல் அப்படிங்கிறது. You can take whatever the persons in whichever the field, ஒரு பிஸ்னஸ் பர்சன் ஆகட்டும், அது ஒரு டாப் மோஸ்ட் ஒரு C8 கிளாஸ் ஒரு எக்ஸிக்யூட்டிவ் கைண்ட் ஆஃப் அ பர்சன் ஆகட்டும் ஒர்க்கிங் கிளாஸில், அல்லது ஒரு ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர்ஸ் ஆகட்டும், அல்லது ஒரு ஹெல்த் ப்ரொஃபஷனல் ஆகட்டும், யார் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலுமே இந்த ஒரு லோயர் கிரேட்லேருந்து அந்த அப்பர் கிரேடு போகிறது வரைக்கும் நிறைய இந்த ஹார்ட் ஒர்க் இது எல்லாமே யூஸ் ஆகி நம்ம வந்து அப்படியே போயிடலாம். அந்த டாப் அந்த கிரேடு போனதுக்கப்புறம் அதில் சஸ்டெயின் ஆகுறது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு டஃப்பான விஷயங்க. நிறைய பேர்கிட்ட நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க, நம்ம நிறைய படிச்சிருந்துருப்போம், நிறைய மேகசின்ஸ் எல்லாமே பார்த்துருந்துருப்போம். அந்த டாப் மோஸ்ட் அந்த ஒரு சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர், சிஇஓ ஆகட்டும், சிடிஓஸ் ஆகட்டும், பிஸ்னஸ் பர்சன் ஆகட்டும், அந்த டாப் மோஸ்ட் லேயர்லேயே சஸ்டெயின் ஆகிறது அப்படிங்கிறது ரொம்ப டஃப்பான ஒரு விஷயம். பட் அதையும் தாண்டி அவங்க டஃப்பாக இருக்காங்க அப்படின்னா அதுக்கு த மோஸ்ட் பவர்ஃபுல் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா செல்ஃப் கண்ட்ரோல் தான். அந்த செல்ஃப் கண்ட்ரோலை ஒருத்தனை இழந்துட்டோம் அப்படின்னா அவனுடைய பிஸ்னஸ் ஆகட்டும், அவன் சேர்த்து வச்ச அந்த லெகசி, லக்ஸூரினஸ் எல்லாமே அப்படியே சரிய ஆரம்பிக்கும் அப்படிங்கிறாங்க. ஈவன் இந்த ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர்ஸ் முதற்கொண்டு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட எனர்ஜி சிஸ்டத்தை அந்த லெவல்லையே அந்த ஒரு டாப் மோஸ்ட் அந்த கிரேட்லேயே வச்சுருக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு இந்த செல்ஃப் கண்ட்ரோல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்ட்டு நிறைய ஆர்டிகல்ஸில் படிச்சிருப்போம். இதனால தான் அவங்க கண்டினியூஸாக பார்த்தீங்க அப்படின்னா மெடிடேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை விடவே மாட்டாங்க. ஸோ இந்த செல்ஃப் கண்ட்ரோல் அப்படிங்கிறது நார்மலான ஒரு மனுஷன்லேருந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர்ஸ்க்கு வரைக்கும் அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு இந்த செல்ஃப் கண்ட்ரோல் அப்படிங்கிறது. அத்லட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய நம்ம மூவிஸே பார்த்துருவோம், பயோபிக்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த செல்ஃப் கண்ட்ரோல் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தினாலேயே அந்த அத்லட்ஸ் வந்து நிறைய சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு பொசிஷனுக்கு போகிறதுக்கு இந்த செல்ஃப் கண்ட்ரோல் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு. ரன்னர்ஸ் ஆகட்டும், அது மிகப்பெரிய அத்லட்ஸ் ஆகட்டும், பெரிய பிஸ்னஸ் மேன் ஆகட்டும், யாராக இருந்தாலுமே செல்ஃப் கண்ட்ரோல் ஒன்ஸ் நிறைய ஒரு நல்ல ஒரு கோட்டே இருக்குது. If you're the person who is mastering in his self-control, he is mastering his work அப்படிங்கிறாங்க. ஸோ நம்ம எந்த ஒரு ஒர்க் ஆகட்டும், எந்த ஒரு பிஸ்னஸ் ஆகட்டும், அதில் சஸ்டெயின் பண்ணணும், அதில் சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு பொசிஷனை அடையணும் அப்படின்னா இந்த செல்ஃப் கண்ட்ரோல் அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயம். இந்த செல்ஃப் கண்ட்ரோல் நம்ம இழந்துட்டோம் அப்படின்னா என்ன லெகசி நம்ம உண்டு பண்ணாலும் அது அவ்வளோதான், நொறுங்கிறதுக்கு உண்டான சான்சஸ் பயங்கர ஜாஸ்தியாகவே இருக்குது.
ஸோ இந்த 5 பிரின்சிபல்ஸ் தான் லைஃப்பில் மிகப்பெரிய ஒரு முக்கியமான ஒரு பிரின்சிபல்ஸ் அப்படிங்கிறாங்க. ஃபர்ஸ்ட் டியூட்டி, செகண்ட் திங் ஹானஸ்டி, தேர்ட் திங் எக்கானமி, ஃபோர்த் திங் லிபரலிட்டி அண்ட் ஃபிஃப்த் வந்து செல்ஃப் கண்ட்ரோல். இந்த 5 பிரின்சிபல்ஸை நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா, நான் ஹார்ட் ஒர்க் போட்டு எனக்கு ஸ்கில் செட் இருந்து எனக்கு என்ன சக்ஸஸ் பண்ண முடியலை அப்படிங்கிற ஒரு பர்சன் ஆகட்டும், என்னோட ட்ரீம் ஜாபில் இருக்கேன், என்ன என்னால் லைஃப்பை ஃபுல்லாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியல அப்படிங்கிற எந்த எக்ஸ்ட்ரீமில் இருக்கிற பர்சன் ஆகட்டும், இந்த 5 பிரின்சிபல்ஸை ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா லைஃப்பை சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபுல் டு த கோர் எக்ஸ்பீரியன்ஸ் உணர முடியும், ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனான ஒரு லைஃப்பை லீட் பண்ண முடியும் அப்படின்ட்டு ஜேம்ஸ் ஆலன் சொல்லியிருக்காங்க.